சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்பதை விட கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தமிழ்நாட்டை தலைகுனிவிட மாட்டோம் என்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தலைவாசல் மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் மணி அவர்களே, இங்கே வருகை தந்து என்பது உங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஆலோசனையை பெற்று உங்கள் அண்ணன் ஆலோசனை பெற்று இங்கே வருகை தந்து 5 ஆண்டுகால ஆட்சியில் திராவிட நாயகருடைய ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் செய்திருக்கின்றேன் என்பதனை உங்கள் மத்தியிலே எடுத்து வைப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்பதனை எதற்காக ஏன் என்று விளக்க உரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக தமிழகமெங்கும் சுற்றி திராவிடர்களுடைய கொள்கைகளை, ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய நலன் மக்களுக்கு செய்த நலன் திட்டங்களை, முத்தமிழறிஞர் கலைஞருடைய தொண்டுகளை எல்லாம் எடுத்து வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என் அன்பு சகோதரர் கோவி செலியன் அவர்களே, உரையாற்றி என்பதை விட ஒரு சிறிய உரை ரத்தன சுருக்கம் என்று சொன்னாலும் அதை உங்கள் மனசில் படுற மாதிரி டக்குன்னு எங்கெல்லாம் சொல்ல வேணாம் நானே சொல்லிடுறேன்னு சொல்லி அமர்ந்திருக்கின்ற நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் அவர்களே, எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மு.ர. கருணா அவர்களே, துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என் அன்பு சகோதரர் சின்னதுரை அவர்களே, நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியால் நியமிக்கப்பட்டிருக்கிற கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் முத்து அவர்களே, தலைவாசல் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் வடக்கு பாலமுருகன் அவர்களுக்கே, தெற்கு அழகவேல் அவர்களே, அதை போல வருகை தந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரி அன்னபூர்ணி நடேசன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, அதை போல சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய என் அருமை நண்பர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கம். நான் எல்லா பேரும் சொல்லணும்னு தான் நினச்சேன். சேர்மன்லாம் இருக்கிறாங்க, பேரூர் செயலாளர் பேரெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம மந்திரி அவர் கருத்தை சொல்லணும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். நாம் கேட்கணும், நானும் உங்களில் ஒருத்தர் அவர் கேட்கணும். ஏன்னா நீண்ட காலம் ஆச்சு. அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி அவர் நம்ம சேலம் மாவட்டத்தில் எல்லா பக்கமும் என்ன சொல்ல போனால் நம்முடைய அண்ணன் வீரபாண்டியார் இருக்கும்போது அவரை நம்முடைய மாவட்டம் முழுவதும் வாங்க உரையாற்றுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு ஒவ்வொரு பக்கமாக போயிருக்கிறோம். அப்போ நிறைய உரையை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு இடைவெளி, ஒரு சின்ன இடைவெளி என்று சொன்னால் அவர் அமைச்சர், அதுவும் அமைச்சர் என்று சொன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். இன்றைக்கி அந்த துறையை மிக சிறப்பாக செய்கிறார். நம்முடைய தலைவர் தளபதி பாராட்டுகின்ற அளவிலே அந்த துறையை இன்றைக்கு நல்ல முறையில் நடத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னார்ல மலையரசன், மோடி எப்படியெல்லாம் பழி வாங்குறாருன்னு.
இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போய் நீ அதுக்குள்ளே இப்பயே வந்துட்ட, அதுக்குள்ளே போனால் நான் என்ன தான் பண்ணுறது? உங்களுக்கு தெரியும், ஹையர் எஜுகேஷன், அதாவது உயர்கல்வித்துறை, அதே போல் கல்வி பள்ளித்துறை ரெண்டாக பிரித்து இன்றைக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் காலத்திலிருந்து எஜுகேஷனுங்கிறது ஒன்றாக இருந்து இரண்டாக பிரித்து இன்றைக்கு பல்வேறு துறையில் இன்றைக்கு முன்னேறி இன்றைக்கு இந்தியாவே பாராட்டக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அதை போல இன்றைக்கு இந்த கல்வித்துறை உயர்கல்வித்துறையும் இந்தியாவே பாராட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உயர்கல்வித்துறை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு போனால் அங்கே பிஇ படித்த நம்மால் தான், கனடாவுக்கு போனால் நம்மால் தான், ஜப்பானுக்கு போனால் அங்கே நம்மால் தான், ரஷ்யாவுக்கு போனால் நம்மால் தான், ஏன் நமக்கு எதிரியாக இருக்கக்கூட பாகிஸ்தான் போனாலும் அங்கே அறிவாளியாக இருக்கிற பொறியாளராக இருக்கிறவன் நம்ம இந்தியன், நம்ம தமிழன். அது குறிப்பாக இந்தியன் சொல்றதை விட நம்ம தமிழன், நம்முடைய தம்பி. இதற்கு என்ன காரணம்? உயர்கல்வி வளர்ச்சி. அது தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த கல்வித்துறைக்கு என்ன தெரியுமா, மோடி சுமார் 4000 கோடி ரூபாயை விடுவிக்கலை. என்ன காரணம்? நீ இந்தி படின்னு அப்படி முடிக்காதுன்னாரு, இல்லைன்னா உன் பணம் தரமாட்டேன்னு நிறுத்தினார். தலைவர் சொன்னார், உங்கள் அண்ணன் சொன்னார், தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார், நீ 10,000 கோடி தந்தாலும் இந்த தலைவணங்காது, இந்த தமிழகத்துக்கு எப்பொழுதும் இந்த இந்தி ஏற்காது, என் தாய்மொழி தமிழ் தான் சொன்னார். அதுதான் நம்ம அண்ணன். அந்த துறையிலே இன்னைக்கு நம்முடைய அருமை சகோதரர் கோவி செழியன் மிக சிறப்பாக பாராட்டுக்குரிய அளவுக்கு இன்றைக்கு அந்த நிதி இல்லை என்று சொன்னாலும் சிறப்பாக பணியாற்றார். அதை தான் நம்ம மலை சொன்னார். இது மட்டுமா, மாதம் கல்லூரியில் படிக்கிற நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு அது தளபதி அரசு தான், திமுக அரசு தான். இந்தியாவிலேயே வேற எங்கேயும் கிடையாது அப்படிப்பட்ட அரசு. இது மட்டுமா, இது கிராமப்புறம், அதை நான் சொல்லி ஆகணும். கிராமப்புறம் ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்திருக்கீங்க நிறைய பேர். இந்த ஏரி வேலையை கெடுத்தது இவர் ராம்ஜின்னு இவர் நம்ம மலையரசன் சொன்னது. நம்ம ஏரி வேலையை காந்தி பேரை எடுத்துட்டு அந்த ஏரி வேலையை இல்லைன்னு ஒழிச்சது அந்த மோடி. அது உறுதுணையாக போனது நம்ம வெக்கங்கட்ட துரோகி பழனிசாமி, நம்முடைய வெக்கங்கட்ட பழனிசாமி. அதையே நம்ம மந்திரி சொன்னார்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கே உண்டான பாணியில் அது சொல்லும்போது பிரமாதமாக இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வராது. அதனால் அவரை பேசணும். அதனால் நான் அது உள்ளே இப்போ போகலை. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியை பற்றி சொல்லணும். இங்கே பெரியசாமி வந்திருக்கிறார், நம்ம கோவிந்தம்பாளையம் பெரியசாமி. அவரோடு பணியாற்றியவர். இன்னும் பல பேர் வர்றாங்க. இன்னும் பல பேர் இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட அதிமுகவினர் வர்றாங்க. இருக்கியா போய் உட்காரியா? சேர் போட்டு நிறைய சேர் உட்காருங்க. அதாவது நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பழனிசாமியை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா நம்ம அமைச்சர் வந்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பக்கம்தான், இருந்தாலும் செய்தி தெரியும். ஆனால் வெக்கக்கெட்ட பழனிசாமியை பற்றி நான் சொல்லலன்னு சொன்னால் இன்னொரு கவிதை ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்குறாங்க துரோகத்தில். அதை படித்தாகணும்னு நான் எனக்கு லாஸ்ட்டாக படிச்சிட்றேன். சும்மா ஒரு நிமிஷம். அவர் பழனிசாமியை பற்றி ரொம்ப பிரமாதமாக ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். மேடை கொடுத்துருக்காரு, அதுதான் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அவருடைய துரோகத்தை பற்றி, அது துரோகத்தை எப்படிலாம், இதைத்தான் 4 நாட்கள் முன்னாடி சசிகலா சொல்லிச்சு. சசிகலா சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்லது கேட்டிருப்பீங்க. கேட்டிங்களா இல்லையா? அதையாவது சொல்லுங்கள் எனக்கு. கேட்கலையா? இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த அம்மா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு கொடியை எடுத்து இப்படி ஆட்டி, இதுதான் கட்சி, இதுதான் கட்சின்னு சொல்லி அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா மைக்கு முன்னால் நின்றுது, பேசிச்சு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்டேன், அந்த அம்மா உரைய ஓரளவுக்கு கேட்டேன். என்ன தெரியுமா சொல்லுச்சு? இப்படி ஒரு பச்சை துரோகிய கொலகாரப்பாவிய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம பழனிசாமி நம்ம மாவட்டம்
ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு நான் பதில் சொல்லல, சசிகலா பதில் சொல்லியிருக்குது. பெண்ணாகிய எனக்கு பாதுகாப்பு இல்லை அந்த ஆட்சியில்னு சொல்லி சசிகலா சொல்லிச்சு. இன்னமும் ரெக்கார்டு இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி பேசியது. என்ன பேசிச்சு? ஆட்சியிலே அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஊழல் செய்து கர்நாடகா சிறையில் அடைக்க வேண்டிய சூழ்நிலையிலே போயிட்டோம். அப்போ இந்த ஆட்சியை தக்க வைக்கணும், இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வது என்று நான் அந்த சட்டமன்ற உறுப்பினரை கூவத்தூருக்கு அழைத்திட்டு போய் அங்கே ஒன்று செஞ்சேன். அந்த அம்மா சொன்னது அப்படி சொல்ல சுருக்கமாக, ஏன்னா அது 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் போவோம். அப்புறம் நம்ம அமைச்சர் பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடும். அவர் இங்கே வந்தது நம்ம தலைவர் நம்மளை பேச அனுப்பலை. நான் பேசுகிறேன். தலைவர் அங்கேருந்து ஃபோனை கூப்பிட்டு நீ வெளியே போயான்னுடுவார். என்ன நான் கோவிசிலியில் தான் பேச அனுப்பிச்சோம், உன்னை பேச சொல்லுன்னுடுவார். அதனால் நீ பேசாமல் அந்த சசிகலா சொன்னதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், நான் சிறைக்கு போகணும், அதற்கு முன்னால் இந்த ஆட்சியை தக்க வைக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்போ பேசும்போது இந்த பழனிசாமியை நான் இருக்கிறம்மா அப்படி நன்றி விசுவாசத்தோடு இருப்பாருன்னு சொல்லி நான் முதலமைச்சர் ஆகினேன். ஆனால் என் காலில் விழுந்து மனுஷன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லுச்சு. நம்ம சொன்னோம் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகினார்ன்னு சொன்னோம். ஆனால் முதலமைச்சர் ஆகி என்னை செயலுக்கு அனுப்பிச்சு 3வது நாளேயே பொதுக்குழு கூட்டி என்னை கட்சி விட்டு நிற்கிற ஒரு துரோகி என்று சொன்னால் அது துரோகி பழனிசாமி தான். அப்படி ஒரு துரோகி. இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லல, சசிகலா இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதை விட இன்னும் ஒரு பங்கு சொல்லிச்சு. ஒரு 3-4 அமைச்சர் நான் சென்னையில் கர்நாடகா சிறையில் இருக்கும்போது அங்கே வருகை தந்து என்னை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு இங்கே நீங்கள் சென்னைக்கு சிறைக்கு மாற்றிட்டிங்கன்னா நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3-4 அமைச்சர் சொன்னாங்க. இந்த அம்மாவும் சொல்லி அங்கே இருக்கிற சூப்பர்னு சொல்லி இந்த பர்மிஷன் வாங்குன்னு சொல்லிடுச்சு. பர்மிஷனும் கிடைச்சிது. ஆனால் இன்னொன்று நல்லா கேட்டுங்க, இந்த பழனிசாமி துரோகியை நினச்சிக்குவேன். என்ன சொல்ல அந்த இதெல்லாம் சசிகலா சொன்னது வேணா, நான் டேப்போட போட்டு காட்டிடுறேன். கூட்டம் முடிஞ்சோடனே டேக் போட சொல்கிறேன். அந்த சசிகலா என்ன சொல்லுதுன்னா, இது சொல்லிட்டு போனோன்னே இந்த சென்னை கர்நாடகாவிலேருந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்தாலும் மந்திரி பதவி பூரா தூக்கிடுச்சு. யார்? துரைக்கு பழனிசாமி மந்திரி பதவி எடுத்துருச்சு. மந்திரி பதவி எடுத்த உடனே அப்புறம் இந்த அம்மா உஷாராயிடுச்சு. என்னடா நமக்கு வம்பு வந்துருமேன்னு சொல்லி நான் அந்த சூப்பரண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போதே இங்கேயே இந்த சூப்பரண்டை கூப்பிட்டு வச்சு பழனிசாமி அந்த அம்மா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அந்த அம்மாவும் எழுதி கொடுத்துருச்சு, எனக்கு பாதுகாப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேலே போய் சொல்லிச்சு. இந்த கடவுள் அருளால் நான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி கட்சியை துவங்கி உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன்னு சொன்னால் இந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றுச்சு. அன்றைக்கு ஒருவேளை கர்நாடகா சிறையிலேருந்து தமிழக சிறைக்கு சொல்லியிருந்தா இந்த பழனிசாமி என்னை சிறையிலேயே கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுது. சிறையிலேயே கொண்டு இருப்பான். நான் சொல்கிறேன் சசிகலா. அப்போ ஆனால் பழனிசாமி கை வந்த கலை. நம்ம ஊரில் கல்லாநத்தம், எங்கள் அமைச்சருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஆத்தூரில் கல்லாநத்தம்னு ஒரு ஊர். அங்கே கனகராஜ்னு ஜெயலலிதா டிரைவர் பைக்கில் வந்தான்னு சொல்கிறாங்க. அந்த பைப்பாசிலே அடித்து செத்து போட்டாங்கிறாங்க. இது யாரா செஞ்சாங்கன்னா பழனிசாமி இளங்கோங்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, நான் சொல்ல. கனகராஜை கொண்டது யார்? பழனிசாமியும் இளங்கோங்கிறாங்க. நான் சொல்கிறேன். அது மட்டுமா? 1978 உண்மையை சொல்கிறேன், 1978 ஒரு இஞ்சி புலிக்காக தன்னுடைய சித்தப்பாறை பங்காளிய 2 பேர் அதாவது குத்துக்கோள்னு சொல்லுவாங்களே, குத்தி கொள்ளவர் தான் இந்த பழனிசாமி. அன்றைக்கு காப்பாற்றப்பட்டவர் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி ஈரோடு காப்பாற்றப்பட்டார். இப்படி கொலைக்கு சொந்தக்காரர் துரோகிக்கு இடம் தரலாமா? நீங்கள் இங்கே இருக்க நல்ல தம்பி இளங்கோவனை கூட்டிகிட்டு வர்றாரு இந்த பக்கம், நீங்கள் அனுமதிக்கலாமா? நான் சசிகலாவை பரிந்துரை பேசுகிறேன்னு சொல்ல வேண்டாம். நான் சசிகலாவை நான் மதிக்கக்கூடியவன் அல்ல, ஏன் ஜெயலலிதாவையே மதிக்கவன் அல்ல. நான் சட்டமன்ற உறுப்பினராக 1989 இருக்கும்போது அந்த அம்மா எதிர்க்கட்சி தலைவர்.
நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். அன்றைக்கே நான் அந்த அம்மாவை மதித்தது கிடையாது. நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் முத்தமிழறிஞர் தலைவர், என்னுடைய தலைவரை பற்றா போதும். அன்றைக்கி என்னுடைய வீரபாண்டியார் மாவட்ட கழக செயலாளர், அவரை மதித்தால் நான் போதும். கண்டவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எனக்கு கற்றுத்தரவில்லை. நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இந்த பழனிசாமி துரோகி 5 வருஷத்துக்கு முன்னாடி, என் சகோதரி இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு கையத்தனை சீட்டு கொடுத்து உங்களை ஏமாத்தனானா இல்லையா? இந்த நல்ல தம்பி இந்த இப்போ இந்த கோவிந்தம்பாளையத்தில் நல்ல தம்பி இருக்கா அப்படியா? கோவிந்தம்பாளையத்தில் குடியிருக்கா அப்படியா? ஓட்டு வாங்கிட்டு போனா அப்படியா? கோவிந்தம்பாளையத்தில் இருக்கா அப்படியா? தலைவாசலில் குடியேறிக்க. ஏன் அங்கே கோவிந்தம்பாளையத்தில் பதில் சொல்ல முடியல? அங்கேயே இந்த டோக்கன் கையத்தனை கொடுத்து ஏமாத்தன நல்ல தம்பி கையத்தனை. பெரியசாமி இல்லையா சொல்லுங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த சொந்த ஊரில் பிறந்த ஊர்லேயே அந்த கையெழுத்து ஏப்பா டோக்கன் கொடுத்தே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே சகோதரியே இந்த தலைவாசல் வந்து அந்த இளங்கோவன் கையை பிடிச்சிட்டு ஓட்டு கேட்க வரானே, ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது? எங்கேயா போச்சு அந்த டோக்கன்? பணத்தை குடியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல. டோக்கன் கொடுத்தானா இல்லையா? நாங்கள் போய் சொல்கிறோமா? உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையா? இல்லை. அன்றைக்கே திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் இந்த கங்கவல்லியிலிருந்து போயிருக்குமா இல்லையா? வெற்றி பெற்றிருக்குமா இல்லையா? என்ன காரணம்? திராவிட கோட்டை கங்கவல்லி முன்னாள் சட்டமன்ற தலைவாசல் சட்டமன்றம் சொன்னாவே இது திமுகவின் கோட்டை. இப்பொழுது கங்கவல்லி சட்டமன்ற தொகுதி என்று சொன்னால் திமுகவின் கோட்டை. ஆனால் நம்ம கோட்டை விட்டுட்டுமே, ஒரு கையத்தில் டோக்கன்ல கோட்டை விட்டுட்டோம்ல. கோட்டை விட்டோமா இல்லையா? அதை கேளுங்க, அங்கே வரும்போது கேளுங்க. டோக்கனுக்கு என்னப்பாச்சு, அந்த பணத்தை குடுறா நல்ல தம்பி, அப்புறம் நீ ஓட்டு கேட்க வான்னு சொல்லுங்க. பழனிசாமி இளங்கோவன் கேளுங்க. யாரு? பழனிசாமியுடைய சிசியன் இளங்கோவன் கேளுங்க. இதுக்கு இளங்கோவனுடைய மூளை தானே, நல்ல தம்பிக்கு எது மூளை? இளங்கோவனுடைய மூளை தானே இது டோக்கன். உண்டா இல்லையா கேளுங்க. அந்த டோக்கனுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. மறுபடியும் வர்றாங்க. ஆனால் இன்றைக்கு அண்ணா சொன்னார், இப்படை தோற்கின் எப்படை வெல்லுன்னு. அதை போல என்னுடைய சகோதரிகள் மன்னிக்க வேண்டும். எங்கள் அண்ணன் தளபதியினுடைய தங்கைமார்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கிலே. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இன்றைக்கு தளபதி, எங்களுடைய தளபதியின் வழி, எங்களுடைய தளபதியின் பின்னால் எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் பின்னால் எங்களுடைய சகோதரிகள் இன்றைக்கு பின்தொடர்கிறார்கள். அவர்கள் வாக்குகள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்குகள். ஆக இந்த சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் 40,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கும். அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, எங்க அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 மே மாதம், இன்னும் 2 மாத காலத்தில் அங்கே சென்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அப்படின்னு முதலமைச்சராக பொறுப்பேற்பது, அந்த அமைச்சரவையிலே நீங்களும் இடம்பெற போது எங்களுடைய கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திமுக உங்கள் பின்னால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வருவார். அமைச்சர் அவர்களே, உங்கள் பின்னால் எங்களுடைய சட்டமன்ற உதயசூரியனிலே வெற்றி பெற்று 40,000 ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் பின்னால் வருவார். சேலத்திலே 11 தொகுதி, 11 தொகுதியிலே முதலில் வெற்றி, அதிகப்படியாக வெற்றி பெற்ற தொகுதி கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி என்று அறிவிப்பு வரும். நீங்க தஞ்சாவூர்ல இருந்து கேளுங்க. உங்க தொகுதி அறிவிப்பு போறதுக்கு எங்க தொகுதி வெற்றி பெறும் வரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, எங்க தொகுதி தான் மட்டும் சொல்லுவாங்க. இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். என் அண்ணன் தளபதியுடைய தங்கைமார்கள் எப்பொழுது ஏன் தேர்தல் அறிவிக்கல? என்ன காரணம்? அதுதான் காரணம். 5000 தான் காரணம். உங்க அண்ணன் 5000 ரூபாய் என் தங்கச்சிக்கு அனுப்பிச்சாரு. ஏன் அனுப்பிச்சாரு?
இந்த பழனிசாமியும் மோடியும் செய்து சதி செய்து கோர்ட்டுக்கு சென்று அந்த தேர்தல் நடைபெறுகிறது, இந்த பணத்தை தடை செய்ய வேண்டும் என்று தடை வாங்க செல்லுகின்றது தெரிந்த உடனேயே இரவோடு இரவாக விடியும் போது உங்களுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் இருக்க வேண்டும் என்று போட்டவர் எங்க அண்ணன் தளபதி, உங்க அண்ணன் தளபதி. அது மட்டுமா, அடுத்த மாதம் 2000 ரூபாய் தர, 1000 ரூபாய்க்கு பதிலா 2000 ரூபாய். இந்த கேடுகிட்ட பழனிசாமி சொல்றான். நான் பார்த்தேன், ஏண்டா நான் சொல்லக்கூடாது, பாவத்தில் சொல்றேன், அறிவு இருந்தால் இருந்தாலும் சொல்லுவானா? அமைச்சர் நாகரிகம் இல்லாத பேசுங்க கருதுவரையில் அவர் பண்பாளர், நான் மறுக்கலை, அன்புக்கு சொந்தக்காரர், அமைதிக்கு புகழ் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் அது அவர் அரசந்தா எறும்பு கூட சாகாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வார்த்தைகள் கூட தவறாக வராது, ஒத்துக்கிறேன். உங்கள் மேடைகளை நான் பல மேடைகளை கேட்டிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். தெரியும், எனக்கு மேடை நாகரிகம் தெரியும். ஆனால் பேச வேண்டிய கட்டாயம் இந்த பழனிசாமியை 1000 ரூபாய் கொடுக்கும்போது தேர்தல் அறிக்கை சொன்ன நம்ம முதல்வர் நம்ம அண்ணன் தளபதி சொல்லும்போது இந்த பழனிசாமி என்ன சொன்ன? அப்படி 1000 ரூபாய் கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னல. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்குறார், மாதம் 2000 ரூபாய். ஏன்னா எங்கள் அக்கா எல்லாம் போகிறாங்க, நேரம் ஆகுது. அக்கா உட்காருங்க, அமைச்சர் பேச சொல்கிற கேட்டு போவீங்க. அதனால் இந்த கவிதை மட்டும் ஒரு நிமிஷம் படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்றைக்கும் உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், உங்கள் அண்ணன் பொங்கல் சீர் செஞ்சாரே இல்லையோ 3000 ரூபாய் செஞ்ச ஒரு அண்ணன் உங்களுடைய தளபதிக்கு வருங்காலத்தில் உதயசூரியனுக்காக ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு, இந்த துரோகத்தின் உருவம் எடப்பாடி, துரோகத்தின் உருவம் எடப்பாடி, நான் சொல்லல, ஒரு கீழே யாரோ ஒரு நண்பர் எழுதி கொடுத்துருக்காரு, அதை கொஞ்சம் மேடையில் படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை மட்டும் படிச்சுட்றேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பழனிசாமியே, எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தைல, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பழனிசாமியே, பதவி கொடுத்தவரையே பழி வாங்கிய துரோகி சாமியே. பதவி, நான் பேசுறது கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கா பதவி கொடுத்தவரை பழி வாங்கிய துரோகசாமியே, 10 தோல்வி கண்ட பெண்ணும் புத்தி கொல்லையா, 10 தோல்வி கண்ட பெண்ணும் புத்தி கொல்லையா. ஐயா எழுதி கொடுத்தவங்க நன்றியா. 10 தோல்வி நான் கூட மறந்து விட்டா, இருந்தாலும் 10 தடவை தோல்வி பெற்றிருக்கான் என் தலைவன். வென்றெல்லாம் வெற்றி பெற்ற தலைவன். அது பை எலெக்ஷனாக இருக்கும், எந்த இடத்துல இருந்தாலும் என் தலைவன் முத்தமிழ் கலைஞருக்கு பின்னால் பொறுப்பேற்ற பின்னால் நின்ற தேர்தலாம் வென்ற தலைவன், ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அதுக்குத்தான் அந்த ஆள் எழுதியிருக்கான், 10 தோல்வி கண்ட பின்பும் உனக்கு புத்தி இல்லையா பழனிசாமியே, உன் ஆட்டம் அடங்கு காலம் வந்து விட்டது, நெருங்கி விட்டது உன் ஆட்டம். உண்மை, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பழனிசாமி இருக்க மாட்டான். அதைத்தான் அந்த ஆள் எழுதியிருக்கான். அப்புறம் சின்னம்மா காலில் விழுந்து பழங்கிவாது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறியே, இந்த எழுதுனாலும் கேட்குறேன். அந்த ஆள் ஞாபகம் யா அந்த துரோகிகிட்ட நீ ஞாபகத்தை எதிர்பார்க்கலாமா? இந்த கதையை எழுதுறவரை கீழே இருந்தவருக்கு சொல்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்குறியே, அந்த ஆள் ஞாபகம் வச்சுக்குவானா? அப்படி இருந்தால் கொலை செய்வானா? இல்லை துரோகி வருவானா? இல்லைன்னா டோக்கன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து உங்களை ஏமாற்ற வருவானா? இந்த வார்த்தையை நீ எழுதியிருக்கலாமா? தப்பு இல்லையா? பதவி வந்ததும் அவர்களை படுகொலியில் தள்ளியது துரோகமா இல்லையா? துரோகம்தான். நன்றி கெட்ட பழனிசாமியே, நீதாயா ஒரு உதாரணம் தமிழ்நாட்டுக்கு. தமிழகம் உன்னை வெறுப்பதுதான் உனக்கு கிடைச்ச வெகுமதி. தமிழகம் உன்னை வெறுப்பதுதான் உனக்கு கிடைச்ச வெகுமதி. அப்பா நல்லா தான் எழுதியிருக்காப்பி. துரோகம் என்ற வார்த்தைக்கு அகராதி நீதானே. ஆஹா, துரோகம் என்ற வார்த்தையே நீதானே அகராதின்ட்டா. செய்தியாளர்லாம் இருக்கீங்க, கீழே ஒரு ஆள் எழுதி கொடுத்து படிக்க சொல்கிறான். நான் எல்லாம் பண்ணிட்டோம். துரோகத்துக்கு அகராதிக்கே நீதாங்கிறான், பழனிசாமி தாங்கிறாப்படி. தொண்டர்களை அடகு வைத்த வியாபாரி நீதானே. ஆஹா, தொண்டர்களை அதிமுக தொண்டர்களை மோடிக்கு அடமானம் வைத்தது நீதானே. நானா சொல்கிறேன் எங்கள் அமைச்சரே, அது உண்மை தானே? நல்லா எழுதியிருக்கான் மனுஷன். ஆஹா ஆஹா, நீ உட்காரியா. தெரியுமா, உனக்கு தெரியுமா தமிழக மக்களை? உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? தெரியுமா தமிழக மக்களை? தெரியுமா எங்கள் தளபதி பின்னால் தலை நிமிர்ந்த பெண்கள் கூட்டம்? தெரியுமா எங்கள் தளபதி பின்னால் தலை நிமிர்ந்த பெண்கள் கூட்டம்? தெரியுமா? ஆஹா, பெண்மையை போற்றும் இயக்கம் இது. பெண்மையை போற்றும் எங்கள் தலைவன், பெண்மையை போற்றும் திமுக,
பெண்களின் உரிமையை காக்கும் அரசு இது. பெண்களின் உரிமையை காக்கும் அரசு, பெண்களின் உரிமை காக்கும் தளபதி அரசு. திமுக நீ கொடுத்த வாக்குறுதி எல்லாம் வெறும் எல்லாம் எங்கள் தளபதி தந்த திட்டங்களே மக்களின் உயிர்ப்பூக்கள், மக்களின் உயிர்ப்பூக்கள். நடந்த தேர்தல்கள் அனைத்திலும் உனக்கு கிடைத்தது தோல்வி. மக்கள் உன்னை ஒதுக்கியதுதான் காலத்தின் கேள்வி. 10 தோல்வி கண்ட பிறகும் ஏன் இந்த வீண் பெருமை? 10 தோல்வி கண்ட பின்னும் எதுக்கு உனக்கு வீண் பெருமை? தமிழகத்தை வஞ்சித்த உனக்கு இது ஏனிமேல் ஏது அருமை? முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் மலர்ந்து தமிழகம். உன் துரோக செயலுக்கு இனி இங்கே தமிழகத்தில் இடமில்லை, இடமில்லை. விடியலை நோக்கி தமிழகம் நடக்குது. துரோகத்தின் ஆட்சி இனி இங்கே முடங்குது. உதயசூரியன் உதிக்குது, உங்கள் வாக்குகள் எல்லாம் உதயசூரியனுக்கே. உதயசூரியன் உதிக்குது, உங்கள் வாக்குகள் எல்லாம் உதயசூரியனுக்கே. உதயசூரியன் உதிக்குது, உங்கள் வாக்குகள் எல்லாம் உதயசூரியனுக்கே. இந்த கீழே எழுதி கொடுத்த நண்பருக்கு நன்றி. அதனால் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுதலை தெரிவித்து, அன்புக்குரிய அமைச்சரே நீங்கள் வாருங்கள், நாங்கள் டைம் எடுத்தது கோச்சிக்காதீங்க, நீங்கள் வாங்க உரையாற்றுங்க. உங்கள் பேச்சை கேட்க என் சகோதரிகள் மன்னிக்கணும், என் சகோதரிகளில் எங்கள் தளபதி அண்ணன் அவருடைய தங்கைமார்களை உங்களுடைய உரையை கேட்க காத்திருக்கிறார்கள். வாருங்கள், வாருங்கள்.